அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரெல்லாம் மதீனாவுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த அடக்க ஸ்தலத்தை பார்க்குறதுக்கான அனுமதி டைரெக்டாக நேரடியாக வழங்கப்படுதில்லை. இப்போது சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான முறையை கையாளுறாங்க. அதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது நுசுக்குன்னு சொல்லி. அந்த நுசுக்குன்ற அப்ளிகேஷனில் நம்ம முன்னாடியே ஜியாரத் பண்ணுற நாளையும் டேட்டையும் அந்த டைமையும் நம்ம மென்ஷன் பண்ணணும், புக் பண்ணணும். அப்படி புக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத்து, அதாவது அடக்கஸ்தலத்தை நம்ம போய் பார்க்கலாம். இந்த தகவல் சரியான முறையில் சென்றடையாததுனால பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத்துக்கு பக்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. பார்த்திங்கன்னா நமக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல. என்ன கேட்டால் நமக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ஓகே ஆகுமா இல்லையான்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்கிறவங்க தான் பார்க்குறீங்க. இந்த இடத்துல அந்த நுசுக்குன்ற அந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்முடைய அந்த விசிட்டிங் டைம் அப்ரூவல் ஆகினா மட்டும்தான் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஜியாரத்துக்கு பக்கத்துக்கு போகலாம். இல்லைன்னு சொன்னால் நமக்கு எந்த காரணத்தை கொண்டும் அவங்க அலோட் பண்ண மாட்டாங்க. அது அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல்ஸாக இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபேமிலியாக போயிருந்தோம். பசங்களுக்கு அந்த ஜியாரத்துடைய மெத்தட்டை காட்டலாம்னு சொல்லி நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஆண்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் எப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் பள்ளியோட உள்பக்கத்தால் போயிட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து நமக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. ஆனால் பெண்களுக்கோ சின்ன குழந்தைகளுக்கோ அது அனுமதி இல்லை. அது ஒரு மனசங்கடப்பட வேண்டிய ஒரு காரியமாக தான் இந்த இடத்துல இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இடத்துல போயிட்டு நாம் அவர்களிடம் பிரார்த்தனை செய்வது அல்லது அந்த ஜியாரத்தை அடக்கஸ்தலத்தை நோக்கி தொழுகை நடத்துவது போன்ற அனைத்து காரியங்களும் மார்க்கத்தின் பெயரினால் அரங்கேற்றப்படுகின்ற பிதஅத்துகளாக வழிகேடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சொத்து செல்வங்களை செலவழித்து நாம் போகக்கூடிய இந்த பயணத்தை நன்மை தரக்கூடிய காரியங்களாக அமைத்து கொள்ள வேண்டும்.